தேனீக்கு வந்து குப்பைமேனி இலை, குப்பைமேனியும் கொஞ்சம் மஞ்சளையும் ரெண்டையும் அரைச்சி தேனீ கூட்டினதுக்கு தடவி விடுக்கலாம். குப்பைமேனி, கதம்ப வண்டுக்கு காப்புக்கட்டுமாங்க, காப்புக்கட்டு அப்படின்னு சிறு இலைன்னு சொல்லுவாங்க. காப்புக்கட்டு, காப்புக்கட்டு இல்லாதவருக்கு இந்த மஞ்சள், மரமஞ்சள், இந்த காப்புக்கு நம்ம சிறுவிலையும் மஞ்சளையும் ஒன்றா அரைச்சி அந்த கதம்ப வண்டுக்கு உள்ளே சாப்பிடணும். அந்த இலையை கதம்பு கிடச்ச அந்த இடம், அந்த கிடச்ச இடத்துல ரொம்ப இருக்குல்லே விஷம் கொண்டு கதம்பு உண்டு. இதே விஷம் அதிகமானது. இது நல்லா அரைச்சி உள்ளே சாப்பிடலாம். இந்த காப்பு கட்டுன்னு இந்த மாதம் கட்டுவாங்களே வீட்டுகளில், காப்பு கட்டு இது மாங்காய் குழா, அதில் வெள்ளை பூவாக இருக்குது, அதையும் காப்பு கட்டு. இலை பூவில் எல்லாம் சமணம். நம்ம வேறு தவிர இலையோட பூவை எல்லாம் சேர்த்து நம்ம மஞ்சளும் அரைச்சி சாப்பிட்டுக்க கதம்பு உண்டுக்கு. அதை அடித்த கடிவாயில் நம்ம இதை வச்சுக்கலாம். தற்காப்பு மருந்துக்கு இது பூரா. பாம்பு கடிச்சிருச்சுன்னா நமக்கு பாம்பு கடி, பாம்பு கடிக்கு வந்து இந்த ஆடுதுன்னாப்பால் தற்காப்பு, அப்போதைக்கு அவசரத்துக்கு ஆடுதுன்னாப்பால் சாப்பிட்லாம். 4 இலையை பாம்பு கடிச்சு உறுதியானா. அடுத்து சிறியானங்கை இலை, அடுத்து இந்த காப்புக்கட்டு சாப்பிடலாம். காப்புக்கட்டு சிறுபு இலை, இந்த மாதிரி கொடிய விஷங்களுக்கு ஆடுதுனாப்பாலை, சிறியானங்கை, காப்புக்கட்டு, வெள்ளை இருக்கு, வெள்ளை இருக்கு, கொல்லங்கோவை, ஆடுதுனாப்பால். இதெல்லாம் விஷத்தை நிற்கக்கூடியது. பாம்பு விஷத்தை, பாம்பு கடிக்கு முறிக்கும் மூலிகை, பாம்பு கடிக்கு விஷத்தை முறிக்கும் மூலிகை. பாம்பு கடிக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய மூலிகை ஆடுதுனாப்பாலை. ஆமாம், சிறியானங்கை, அதை நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விலையில். ஆடுதுனாப்பாலை, சிறியானங்கை, காப்புக்கட்டுங்கிற சிறு விலை, வெள்ளருகை, கொல்லங்கோவை. ஆமாம், இது அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அவசரத்துக்கு இதில் நம்ம பாம்பு கடிக்கு, அரிப்பு, தோல் சம்மந்தமான நோய்க்கெல்லாம் இதை முறைப்படி இது அரைக்கணும். அரைச்சி இது சாப்பிட்டுக்கலாம். விஷ நீக்கக்கூடிய மூலிகை. இது வந்து வெளியே, இது உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம். உள்ளே சாப்பிட்டுக்கலாம். பாம்பு கடிச்சா உள்ளே சாப்பிட்டுக்கலாம். இது தோசம் இல்லை, சாப்பிட்டாலுமே பிரச்சனை வராது. எல்லாமே ஆமாம். இது ஏதாவது ஒன்று கிடைச்சா, ஆமாம். ஏன்னா இது இல்லாட்டி இதில் இருக்கும்ல, அதனால் சரி இல்லை. இந்த இலையே கிடைக்காட்டி எருக்கம்பூ இருக்குல்ல, எருக்கம்பூ நல்லா அரைச்சி அதில் வச்சு கவரை வச்சு கட்டி வேண்டியது. பாம்பு எங்கன்னு கிடச்சி அதுக்கு மேலே எருக்கம்பூ வச்சுட்டு இருக்க கட்டி வேண்டியது. முதலுதவி வைத்தியம் எருக்கம்பூ. இப்போ நம்முடைய உடம்புகள் பூராமே 72,000 நாடி நரம்புகளை வாதம், பித்தம், ஜலத்துமம் 3 ஓடிக்கிறது. வாதம், பித்தம், ஜலத்துமம், அது 3 வந்து சமமாக இருக்கணும். பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இது 3 இயங்குது. நீர், வெப்பம், வாயு. இது 3ல வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். ஈரம் குறைஞ்சாலும் நோய் வரும், ஈரம் கூடுனாலும் நோய் வரும். நம்ம உடம்புலே ஈரம் சமமாக இருக்க வேண்டும். அதனால நம்ம உடம்புக்கு சரி ஈரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடம்பு சரி ஈரமாக இருக்க வேண்டும். அதே சரீரன்னு பேர் வந்தது. சரீரம், சரி உட்டல் ஈரம்.
ஈரம் கூடுனா காய்ச்சல் வரும், ஈரம் குறைஞ்சா சனி வரும், வலுப்பு மாதிரி. அப்போ உடம்பு அந்த ரெண்டு உடம்பே சம ஈரமாக இருக்கணும். சம ஈரம் அதே சரீரம்னு பேர். அப்போ இதுக்கெல்லாம் போய் இந்த விஷமெல்லாம் போய் நம்ம உடம்புல நம்முடைய வாதம் ஜலத்தை பற்றி அதனுடைய நிலையை மாற்றிடும். உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனுடைய அந்த இயக்கத்தையும் மாற்றும். அதனால தான் நமக்கு உடம்பு ஒரு நிலையில் இல்லாமல் அது வேறு மாதிரி ஆகிடுது. அதை சரி செய்யறதுக்கு இந்த மூலிகை மீண்டும் பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதமும் நம்ம உடம்புல வாதம் பற்றும் ஜலத்தும் சமப்படுத்துறதுக்காண்டி இந்த மூலிகை உள்ளே போய் அதில் சரி பண்ணும். இல்லை வெளிப்பூச்சான மூலிகையை உள்ளே சாப்பிட்ற மூலிகையை நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இது உடம்போட அரிப்புகளுக்கும் நம்ம இதாகும். இது முறைப்படி செய்யக்கூடிய முறை இருக்குது. அதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம். சரிங்க. சரி, அடுத்து எழுதிட்டீங்களா? வேறு சந்தேகம் இருக்கா? சரி.